ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், வாக்களிப்பீர் இரட்டை இலக்கு. அண்ணாமலை எப்படியாவது அந்த தொகுதியில் எலெக்ஷனை நிறுத்திவிட வேண்டும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணாமலையோட கேம்பெயின் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதைத்தான் அவர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் என்பது தெரிகிறது. அதனால அதுக்கான ஆட் டைம்ல போய் பண்றது எங்க அதெல்லாம் பண்றாரு. இப்போ நீங்க சொன்ன பிறகுதான் எனக்கே தோணுது, அண்ணாமலையே யார்கிட்டயாவது ஒரு 5 கோடி பணத்தை கொடுத்து விட்டு நேரா அந்த ஃப்ளைங் ஸ்குவாட் இருக்கு பாரு, அவங்க கிட்ட போய் இந்த பேக் இப்படி போட்டுக்கிட்டு நடந்து போன பிடிச்ச உடனே பார்த்தா 4 கோடி, தேர்தலில் 4 கோடி சிக்கியது, தேர்தல் ஆணையம் ரத்து செய்ததுன்னு நல்ல வேலை அப்படின்னு இந்த திட்டம் இருக்கும். ஆனாலும் திருப்பி மறுதேர்தல் வைக்கிறாங்கல்ல, அதே கேண்டிடேட் தானே, அது இன்னும் மோசம். அது அண்ணாமலை துட்டுன்னு தெரிஞ்சிச்சுன்னா இன்னைக்கு நிலைமை. டிட் எனிபடி எக்ஸ்பெக்ட் எடப்பாடி பழனிசாமி இன்டு கேம்பெயின் லைக் திஸ்? முதலில் திருச்சியில் SDPI மாநாடு, அன்னைக்கு ஹி செட் த மொமெண்டம். அதுக்கப்புறம் ADMK அடி 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 அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு செங்கலை தவிர திமுகவிடம் பதில் இல்லை. ஸ்டார் கேம்பெயினர்னு கமலஹாசனை கூட்டிட்டு போய் உளுர 10 ஓட்டுக்கு எடுத்துட்டாங்க. கேண்டிடேட் பேரை மறந்துட்டாரு. கூட்டத்தில் கேட்குறாரு, யார் வேட்பாளர்? அவங்களுக்கு தான்ப்பா நீ பிரச்சாரம் பண்ண, அது எனக்கு தெரியும், நீங்கள் யாருக்காக நின்றுருக்கீங்க? ஒரு கிரியேட்டிவிட்டி இல்லாமல் ஒரே செங்கலை 2 எலெக்ஷனுக்கு 19லேருந்து ஆரம்பிச்சு, இல்லை 26ல் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஓகே, செங்கலை 2ஆக உடச்சி அரைக்கல்லாம் 2 கல்லை தூக்கி தர்றாங்க. ஆனால் இல்லாத 1 கோடி பேர் 1000 ரூபாய் வாங்குறதுக்காக நீங்களும் நானும் மின் கட்டணத்தை அதிகமாக செலுத்துகிறோம், சொத்து வரி அதிகமாக செலுத்துகிறோம், தொழில் வரி அதிகமாக செலுத்துகிறோம், எல்லாத்தையும் அதிகமாக செலுத்துகிறோம்ல. நீ ஓசியில் 1000 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்குறதுக்காக நான் ஏங்க செலவு பண்ணணும்? நீ ஓட்டு வாங்குறது தானே உன் நோக்கம். உரிமை தொகைன்னு என்னென்ன உருட்டு விட்டுனாலும் தான் உன் வாயிலேருந்து வருதே புத்தி. ஃபேர் அண்ட் லவ்லி, லிப்ஸ்டிக்கு, சினிமா. இவனுங்களுக்கெல்லாம் ரொம்ப கோவம் வருது, கட்டுப்படுத்திட்டு பேசுகிறேன். ஓட விட்டு அடிக்கணும் பாஸு. துரைமுருகன் ஒரு 82 வயசாகுது, ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர். தலைவர்கிட்ட சொன்னேன், காலை உணவு போட்டுட்டோம், மதிய உணவு போட்டுட்டோம், நைட்டு ஏதாவதுன்ட்டு நீங்கள் பெற்று போடுற வேலையை பாருங்கள், சோறு போடுற நான் வேலை பார்க்குறேன். நான் வந்துட்டு சோத்துக்காக நீ சோறு போடுறதுக்கு புள்ள பெற்றுக்கிறாங்க. இரவுன்னா இச்சை மட்டும்தானே? என்ன மைண்ட் செட் அது? அவங்கள தவிர வேறு தெரியாதுங்க. 82 வயசில் அந்த ஆளு புத்தி இப்படி இருக்குன்னா 20 வயசு இருக்கவனுக்கு புத்தி எப்படி இருக்கும்? பணம் இந்த இதில் எந்த அளவுக்கு விளையாடும் நினைக்கிறீங்க? நாம் இப்போது பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பெரும்பாலான தொகுதிகளில் பணப்பட்டுவாடா நடந்து கொண்டிருக்கிறது அல்லது நடந்து முடியும். எல்லா கட்சிகளிலும் எல்லா கட்சி ADMK DMK சோடி போட்டு போமா சோடின்ட்டு இறங்கிட்டாங்க. பிஜேபி இப்போது திருச்சியை எடுத்துக்கொண்டிருக்கின்றார் அண்ணன் மணல் குரூப் வேட்பாளர் கரிகாலன் தானே வேட்பாளர். திமுக வாக்காளருக்கு 300, அதிமுக வாக்காளருக்கு 500, திமுக அத்தனை பேருக்கும் 250. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ரொம்ப சீப்பா இருக்குதா? 2000 ரூபாய் 3000 ரூபாய் தான். ஏங்க 15 லட்சம் ஓட்டுங்க, என்ன விளையாடுறீங்களா நீங்க? அப்ப 200 ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போடுற அளவுக்கு மக்கள் அவ்வளோ இன்னைக்கு ஏழ்மை நிலையா இருக்காங்க. அது இந்த தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பொண்ணு வைக்கிற இடத்துல பூவை வைக்கிறது. அதிமுக நாங்க கொடுக்கலன்றது வேற, ஆனா உன்னை பணம் கொடுக்க விட மாட்டோம்னு எங்க அருந்ததி தானே கொடுக்க போறோம், அந்த ஏரியால பற்ற போட்டு உட்காந்துருக்காங்க. புடிச்சு கொடுக்கலாம், அது அவ்வளவு எளிதல். மக்கள் சுயமாக முடிவெடுத்து ஓட்டு போடுவாங்களா, இல்ல கிராமத்து மக்கள் சத்தியம் வாங்குறதெல்லாம் ஒண்ணு இல்லையா? இட் ஒர்க்ஸ் இன் சம் பாக்கெட்ஸ். ஓகே, தேனியில் ஒர்க் ஆகும். ஓபிஎஸ்க்கு போன வாட்டிலாம் கொடுத்து சாமி படத்தில் சத்தியம் வாங்கிக்கிட்டு தான் கொடுத்தாங்க. மற்ற தொகுதிகளில் நீ சாமி படத்தில் சத்தியம் வாங்க எத்தனை இல்லை, ஏன் என்ன ஒரு சாமி தான் வச்சிருக்கேன், 5 சாமியை வைத்தா சத்தியம் பண்ணிட்டு அவன் வச்சதுக்கு போடுவான். போய ஊரு காசை திருடிட்டு வந்து லஞ்சம் கொடுத்துட்டு சாமி மேலே சத்தியம் வாங்குறேன் நீ, செருப்பு பிடிச்சு விட்டுருவாங்க. பாஜக 2வது இடம் 3வது இடம்ன்றது தமிழ்நாட்டில் இதுவரை எதிர்பார்க்க முடியாத ஒன்று. இது ஒரு 20% எடுத்துருச்சுன்னா தமிழகத்தில் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கிறதை விட ஆட்சி அமைச்சரும் பாஜக அப்படின்றது வந்துருச்சா? ADMK இவரோட அடிமை பன்னீர்செல்வத்தின் கீழே இருந்துச்சுன்னா இன்னைக்கு 40 தொகுதியிலும் ADMK வின் பண்ணுதுன்னு சொல்லியிருப்பார். ஓகே, அந்த அடிமையை தூக்கி குப்பையில் போட்டுட்டாங்க அவங்க. சரி, அதுக்கப்புறமும் ஓபிஎஸ் மாதிரி அண்ணா அந்த அந்த பிஜேபி கூட்டணியை வேணான்னு நினைக்கிறேன்னா அப்படின்னு இவர்கிட்ட போய் கேட்டோன்னே உட்கார் தம்பி, நான் சொல்கிற மாதிரி பண்ணேன். அவர் பீச்சில் உட்காந்தாரா, நீ மெரினா பீச்சில் தானே உட்காந்தாரு, நீ பெசனர் பீச்சில் போய் உட்கார். என்ன
இப்படி அவர்கிட்ட ஒன்று கேட்கணும்னு அவர் எதிர்பார்த்துக்கிறார். ஓகே. ஜெயலலிதாவும் கேட்கல, எடப்பாடி பழனிசாமி கிட்ட சேக மாட்டார். ஓகேவா? இதனால அப்போ அதிமுக 3rd பிளேஸ்க்கு போகுதுன்னு போடுறேன். இது எனக்கு மதியில் இல்லை தலைவரை. இப்படி நீங்கள் இந்த தூக்கி இப்படி இந்தியாவை காப்பாற்ற அந்தாலும் எனக்கு ஒரு எடப்பாடி ஒற்றை விரல் 2 விரல்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்தியாவை காப்பாற்றுறேன்னு நீங்கள் சொல்லுங்கள். நல்லா இருக்குமா? தமிழ்நாட்டை காப்பாற்றி முடிச்சிட்டிங்க தலைவரை. இந்தியா கூட்டணிக்கு தான் இன்றைக்கி ஆள் இல்லாமல் இருக்குது தலைவரை. அங்கேருந்து ராகுல் காந்தி வந்து எனது சகோதரர்னு உங்களை சொல்கிறாருனாலே அவர் உங்களை காப்பாற்ற கூப்பிட்றாருன்னு தெரியலையா தலைவரேன்னு சொன்னேன். போட்டுருவார். போட்டுட்டுன்றேன். இவங்க இப்படிலாம் பண்ணாதாயா இவங்களுக்கு தோல்வி கிடைக்கும், அதிமுக ஜெயிக்க. எத்தனை இடம் அப்படின்லாம் வந்து நம்மளால சொல்ல முடியாது. எத்தனை இடம், ஒரு இடம் கூட இருந்தால் பரவாயில்ல. ஆனால் பிஜேபியோட வாக்கு சதவீதம் 18% 20% வருதுன்றார். ஏன் அப்படின்னு ஒரு 10% சேர்த்துக்கேன். அடுத்த சொல்ற ஊற்றாடு பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைச்சிடும் விரைவில் தீர்மானிக்கும் சக்தியாக. அப்படி ஆட்சி அமைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அண்ணாமலை ஏங்க அப்படி விரான்னு கத்திட்டு இருக்காரு? எம்டி பாக்ஸ் தான் அதிக சத்தம் போடும். புரியுதுங்களா? திரு குருமூர்த்தி அவர்கள் 20%ன்னு சொல்கிறாருல. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இது வரைக்கும் தமிழகத்தில் நான் தொடர்ந்து 20 ஆண்டுகளாக அரசியலை அவதானித்து வருகிறேன். குருமூர்த்தி தொட்ட ஃபர்னிச்சர் ஒன்றும் கூட விளங்கினதில்லை. ஜெயலலிதாவோட அரசியல் வாரிசுன்னு சொன்ன ஆளுங்க குருமூர்த்தி. ஆனா ஒரே காரணம் ஜெயதீபாவோட ஜாதி. கரெக்டா? மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் வழங்கும் டிப்ளமோ இன் அப்ளைட் ஜேர்னலிசம் அண்ட் டிஜிட்டல் மீடியா. ஆழமான கருத்தியல் வகுப்போடு தொழில்நுட்ப பயிற்சி, செய்திக்களத்தில் நேரடி அனுபவத்தோடு செய்தி சேனல்களில் பயிலும் வாய்ப்பு, முன்னணி ஊடக ஆளுமைகளின் தொடர்ச்சியான கலந்தாய்வு மற்றும் கற்பித்தல். மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம் தோழர். வணக்கம். ஒரு நீண்ட நெடும் பயணத்துக்கு அப்புறம் இப்போ இந்த எலெக்ஷன் இன்னும் 2 நாளில் வரப்போகுது. இப்போ தான் தேர்தல் கருத்து கணிப்புகள் ஒவ்வொன்றா வர தொடங்க. நேற்று ஒரு கருத்து கணிப்பு, முந்தானேத்து ஒரு கருத்து கணிப்பு, அப்புறம் துக்ளக் கருத்து கணிப்பு, தினத்தந்தி கருத்து கணிப்பு, இது மாதிரி கருத்து கணிப்புகள்லாம் வருது. ஆனால் இதில் எல்லாம் ஒரு பேட்டர்ன் என்னால் பார்க்க முடியுதுன்னா, ஃபஸ்ட்டு ஃபாதர் ராஜநாயகத்தோட கருத்து கணிப்பில் 9 தொகுதிகளில் 4% தான் வெற்றி தோல்விக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். அதற்கப்புறம் முந்தானேத்து வந்த கருத்து கணிப்பில் வெற்றி தோல்வி அதாவது இழுபறின்றது 18 இடங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் சென்னை, அதற்கப்புறம் இன்னொரு இடத்துலையும் ஐ திங்க் கோவையில்னு நினைக்கிறேன். பாஜக அதிமுகவை வீழ்த்தி 2ஆம் இடத்துக்கு வரும், ஆனால் அண்ணாமலை தோப்பார் அப்படின்ற மாதிரியான கருத்து கணிப்புகள்லாம் வருது. இது கருத்து கணிப்பை நடத்த வேண்டியதில்லை. அண்ணாமலை தோப்பாருன்றதுக்கு எதுக்கு கருத்து கணிப்பு? போன வாட்டி நம்மளாம் தான் சொன்னோம். சொல்லுங்க. அப்போ கள நிலவரம் கடகடன் மாறுது. 8 9 இழுபறின்றது இப்போ 18 இழுபறியாக மாறி இருக்குது. அதனால இது என்ன நடக்குது, உண்மையில கள நிலவரம் என்னவா? இன்னும் மாறும். ஓகே. தேர்தல் அன்று கள நிலவரம் மாறிய வரலாறு தமிழகத்தில் இருக்குது. ஒரு 2011 தேர்தல்னு நினைக்கிறேன். 16 தேர்தல். 11 மணிக்கு மோடி ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்கிறார் ஜெயலலிதாவுக்கு. ஞாபகம் இருக்கா? ரஜினி ஓட்டு போட்டு வந்து ஞாபகம் இருக்கா? தலைவரை சொல்லிட்டார் போனால் ரஜினி பூரா குத்துனான். வாக்குப்பதிவு அன்று கள நிலவரம் மாறும். தொடக்கத்தில் நான் என்ன சொன்னேன்? 39-0 நடக்கவே நடக்காது. 40 நமதே நாடும் நமதேன்றது இல்லை அப்படின்றது இல்லைன்னு சொல்ல மாறுதா? நான் ஐ எம் நாட் கோயிங் பை திஸ் நம்பர்ஸ். ஓகே. ஐ ரிஜெக்ட் திஸ் நம்பர்ஸ். ஓகே. ஏன் ரிஜெக்ட் பண்ணுறேன்னா, people have adapted how to answer to this psephologist. அவன் உண்மையை சொல்கிறது இல்லை. 5 மாநில தேர்தல்கள் முடிவுகள் வந்து. ஆமாம். சத்தீஸ்கரில் பிஜேபி ஜெயிக்கும்னு எந்த கருத்து கணிப்பு சொல்லுச்சு? ஈவன் எக்ஸிட் போல்ஸ். வட இந்தியாவிலே அப்படின்னா நம்மளால் இன்னும் உஷாரு. ஓகேவா? ஒரு விஷயம் சொல்கிறேன், நம்ம தான் போடுறேன், என்ன போய் பார்க்குறாங்க. சரி, வேறு என்ன கேளுங்க. சர்வே தான் சொன்னீங்க. சர்வே இது சொல்லுது ஓபிஎஸ் வந்து வெற்றி பெறுவான்றாங்க. நான் அது ஓபிஎஸ் வெற்றி பெறுறதுலாம் தனித்தனியாக வருவோம். ஓவராலாக இந்த சிச்சுவேஷனை சொல்கிறேன். தொடக்கத்தில் ஆரம்பத்தில் நான் இந்த ஏடிஎம்கே கூட க்ளோஸாக அலைன்சஸை ட்ராக் பண்ணிகிட்ருக்கேன். அதிமுக கமலஹாசனோட கூட்டணி பேசியது. ஓகே. விடுதலை சிறுத்தைகளோட கூட்டணி பேசியது. காங்கிரஸ் கிட்ட ஒரு பீரியட் வரைக்கும் தொடக்கத்தில் தெர் வாஸ் அன் அட்டெம்ப்ட், இனிஷியலாக சம் அட்டெம்ப்ட்டு. அதுக்கப்புறம் 2 சைடுமே இன்ட்ரெஸ்ட் காட்டல.
தான் ஃபேக்ட். வெல்விஷர்ஸ் ஃப்ரெண்ட்ஸு முயற்சிகளை தொடங்கினார்கள். பட் ஃபேமாக இருக்குது காங்கிரஸ் அப்படின்றது தெரிஞ்ச உடனே ஈவன் அந்த சீட்டில் டிஃப்ரென்ஸ் என்ன சீட் ஆனாலும் நாங்கள் அங்கே தாங்க இருப்போம் அப்படின்றத காங்கிரஸ் தெளிவுபடுத்தி விட்டார்கள். அதனால அது இனிஷியல்லையே அது இதாகிடுச்சு. அதற்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி நமக்கு தெரியும் அந்த 150 கோடி மேட்ருன்னு நான் சொல்லியிருந்தேன். அவ்வளோலாம் முடியாதுன்னு அங்கே போயிட்டாங்க. இல்லை, அவங்க தெளிவாக இருக்காங்க. தொகுதிக்கு 20 கோடி, தொகுதிக்கு தான் அனுப்புவோம், தோட்டத்துக்கு அனுப்ப மாட்டோன்றதுல தெளிவாக இருந்தாங்க. அனுப்புகிறவன்ட்ட பேசிக்கிறேன் போயா அப்படின்ட்டாங்க. ஐயா ரோசக்காரர் தொட்டெடுத்து வை இல்லாமல் முடிச்சிட்டாரு. அப்போது அதிமுக தொண்டர்கள் மற்றும் சில மூத்த தலைவர்களிடம் ஒரு அயற்சி காணப்பட்டது. என்கிட்ட பேசிய மூத்த தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், அண்ணன்ட்ட கொஞ்சம் சொல்லுங்கள் சார், இபிஎஸ்ட்ட தொண்டர்கள் சோர்வாயிடுவாங்க. நம்ம கட்சி இருக்குது, இதெல்லாம் இருக்குது சார், பட் தொண்டர்கள் சோர்வாயிடுவாங்க. கூட்டணி வேணும்னு தொண்டர்கள் விருப்பப்படுறாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இது எடப்பாடிக்கு தெரியாதா தொண்டர்கள் சோர்வாயிடுவாங்கன்னு? பட் நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், சரி அண்ணன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு. அண்ணன் நீ விடு தம்பி பார்த்துக்கலாம், இதே தான் அண்ணன் சொல்கிறார், எப்படி பார்த்துக்குவார்னு தெரில. இதை என்கிட்ட ரொம்ப சீனியர் லீடர்ஸ், டாப் லீடர்ஸ்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், ஏன் சார் அவர் நீங்கள் இதை ஒத்துக்குவீங்க, ஒரு ஒரு அவுத்த கத்திரிக்காய் மூட்டை மாதிரி இருந்த கட்சியை இன்றைக்கி இழுத்து இருந்தாலும் கட்டி வச்சிட்டாரு மார்க்கெட்டில். இன்றைக்கி எளிதாக அதை பயணிக்கக்கூடிய அளவுக்கு கட்சியை கொண்டு வந்துட்டார். இவ்வளோ தூரம் கொண்டு வந்த ஆளுக்கு இந்த எலெக்ஷன் நடத்த தெரியாதா சார்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நான்லாம் நீங்கள் 21 தொடச்சிக்கிட்டு போவீங்கன்னு நினச்சேன். நான் அக்டோபர் 2020 வெற்றிநடை போடும் தமிழகன்னு ஒரு அலைலியா மைக் ஒன்று காதில் மாட்டிக்கிட்டு தமிழ்நாட்டில் ஒரு ரவுண்டு போயிட்டு 75 சீட்டு உங்கள் கூட்டணியை ஜெயிக்க வச்சார், 66 சீட்டு அதிமுக ஜெயிக்க வச்சார். நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? நான் எதிர்பார்க்கல சார். நானும் எதிர்பார்க்கல சொன்னேன். அவரால் அதை பண்ண முடிஞ்சிச்சு இல்லை? அப்போது ஒரு 10 வருஷம் ஆன்டி இன்கம்பென்சியை முறியடித்து, செல்வி ஜெயலலிதாவோட ஆப்சன்ஸை முறியடித்து, இதையெல்லாம் விட மிகவும் இருப்பதிலேயே சகித்து கொள்ள முடியாத ஒரு சுமையான பாரதிய ஜனதா கட்சியையும் சுமந்து கொண்டு 66 சீட்டில் வின் பண்ணுறது ஜோக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு கேட்டேன். இல்லை சார், அது பெரிய விஷயந்தான். அப்போ இந்த ஆளுக்கு தெரியாத 24 கூட்டணிலாம் போனால் என்ன ஆகுன்னு. இன்னொன்று ட்ரை பண்ணிங்க, செட் ஆகலை, இப்போ என்ன சார் போட்டிடாமல் விலகுறீங்களா தேர்தல்னு? அது எப்படி சார் முடியாதில்லை, வேலை பாருங்க சார் நீங்கள். இப்படி தான் அந்த மூத்த தலைவர்கள்ட்ட சொன்னேன். ஈவன் தென் ஐ டிட் நாட் நோ எடப்பாடி ஹேட் எனி கேம் பிளான், இஃப் அட் ஆல் கேம் பிளான். அப்படி தானே தொடங்குச்சு. ஆமாம், இந்த பக்கம் அதுவும் கடைசியாக காங்கிரஸ் ஃபைனலிஸ்ட்டுன்னு சொன்ன உடனே நம்ம ஊடகங்கள் என்ன எழுதுறாங்க ஞாபகம் இருக்கா? அந்த நேரத்தில் தான் 39-0 வந்துச்சு ஞாபகம் இருக்கா? தனித்து விடப்பட்டது அதிமுக. நபாது தேமுதிகக்கு போய் 5 சீட்டை தூக்கி கொடுத்து. ஆனால் தேமுதிக இன்னைக்கு இந்த டைம்ன்ற ஒரு கட்சிக்கு அந்த டைம்ன்றது ரொம்ப முக்கியம். விஜயகாந்த் மரணம், அவருக்கு போய் அது மரணத்துக்கு அப்புறம் எழுந்த மிகப்பெரிய ஒரு பெரும் கூட்டம், இதுதானே ஒரு கரெக்டான பெப் டைம் இல்லை? அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு அதை சென்ஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக சேர்த்து அதை யூஸ் பண்ணணும்ல. அந்த டைமிங்கை சென்ஸ் பண்ணல. இன்றைக்கி பார்க்குறாங்க, இன்றைக்கி பிரேமலதா நல்லா பேசுகிறாங்கன்னு பார்க்குறோம், தேமுதிக தொண்டர்கள் எழுச்சியாக வேலை செய்கிறாங்கன்னு பார்க்குறோம். அங்கே அந்த பையன் வின் பண்ணுறான், கடலூர் வின் பண்ணுறாங்க, சிவக்கொழுந்து. ஓகேவா? இன்றைக்கி இந்த வைப்ரண்ட்டாக இந்த கேம்பெயினை பார்க்குறோம், பிரேமலதாவோட ஸ்பீச்சை பார்க்குறோம், கார்டர்ஸ் வைப்ரண்ட்டாக இருக்காங்க, இந்த பையன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கான் விஜய் பிரபாகரன், இதெல்லாம் பார்க்குறோம். தேமுதிகவுக்கு 5 சீட்டு கொடுக்கும்போது இதெல்லாம் தெரியாது தானே? என்ன பேசுனாங்க இன்றைக்கி? எவ்வளோ பேருக்கு வீடு தேடி போகலாமா? விஜயகாந்த் வீடு தேடி இந்த விமர்சனம் வந்துச்சு ஞாபகம் இருக்கா? தங்கமணி வேலுமணி போனாங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டாக ஞாபகம் இல்லை. தங்கமணி போனார், கூட யார் போனாங்கன்னு நினைவில்லை. இவங்க போய் போகலாமா? எவ்வளோ பெரிய கட்சிங்க இது. அதுக்கு முன்னாடி ஸ்டாலின் போய் பார்த்தார்ல இருக்கு. இல்லை கூட்டணிக்காக இல்லை கூட்டணிக்காக நான் சொல்கிறது இந்த எலெக்ஷன் முதல் கரெக்டு போய் பார்த்தாங்கல்ல. பழம் நழுவி பாலில் விழுந்துச்சுன்னு கெஞ்சினீங்களா இல்லையா 16? அதற்கு அப்புறமும் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்த உடனே போய் பார்த்தா அந்த டைமில் எலெக்ஷன் டைம் தான் அவரும் நடந்துச்சா. இவங்க போய் பார்த்தப்போ எவ்வளோ பெரிய கட்சி. இன்றைக்கி அந்த அலையன்ஸ் இப்படி ஜெல்லாக இருக்குதே, திமுக இப்படி ஜெல்லான ஒரு கூட்டணி கட்சி சொல்லுங்கள் தான், ஒரு கட்சி சொல்லுங்கள். இல்லை காங்கிரஸ் டிஎம்கே வேலை செய்துப்பா, ஐயோ அருமையாக செய்தியா. பாமக பாஜக ஒற்றுமையாக வேலை செய்கிறன்னு ஒரு இடத்த காட்டுங்க. ஒரு அலையன்ஸில் எது வெற்றியை தீர்மானிக்குதுன்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓட்ஸ். தேமுதிக வாக்கு அதிமுகவுக்கு வரணும், அதிமுக வாக்கு தேமுதிகவுக்கு போகணும். இதுதான் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓட்ஸ். இப்போ விருதுநகரில் அதிமுக வாக்கு தேமுதிகவுக்கு போகுது, கடலூரில் ஏடிஎம்கே வாக்கு தேமுதிகவுக்கு போகுது, தென்பகுதிகளில் பல தொகுதிகளில் தேமுதிகவோட வாக்கு இங்கே போகுது. ஆனால் அங்கே தனியாக நின்று வின் பண்ண மாட்டாங்க.
கண்டிப்பா இவங்களோட சேர்ந்த உடனே அது வின் ஆகுது. இதுதான் அலையன்ஸு. ஸோ தொடக்கத்தில் பரிதாபப்பட்டார்கள். 39-0 நம்பினாங்க. நான் எடுத்தோன்னே அவுட்ரைட் ரிஜெக்ட் பண்ணேன் 39-0. அப்போது நம்ம பத்திரிகையாளர் நண்பர்கள்லாம் இவன் விருப்பத்தை பேசாதப்பா, இல்லைங்க 39-0 வேற எப்படி வரும்னு நினைக்கிறேன், நீ இந்த அலையன்ஸை பாரு, 2019 இருந்துச்சுல்ல, அது அதே அலையன்ஸாக இருக்கா? ஆமாம் இருக்குங்க. அப்புறம் வேற ரிசல்ட் என்ன வரும்? இல்லைங்க அன்னைக்கு சூழ்நிலை வேற, சூழ்நிலைகள்லாம் பேசாதப்பா, அவங்கவுங்களும் ஓட் பேங்க் இருக்குன்னாங்க. இன்னைக்கு நிலைமை, did anybody expect எடப்பாடி பழனிசாமி into campaign like this? முதலில் திருச்சியில் SDPI மாநாடு, அன்னைக்கு he set the momentum. அதுக்கப்புறம் ADMK அடி 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 அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு செங்கலை தவிர திமுகவிடம் பதில் இல்லை. ஸ்டார் கேம்பெயினர்னு கமலஹாசனை கூட்டிகிட்டு போய் உளுர 10 ஓட்டுக்கு எடுத்துட்டாங்க. கேண்டிடேட் பேரை மறந்துட்டார். கூட்டத்தில் கேட்குறாரு, யார் வேட்பாளர்? ஏன் அவங்களுக்கு தான்ப்பா நீ பிரச்சாரம் பண்ண, அது எங்களுக்கு தெரியும், நீங்கள் யாருக்காக நின்றுருக்கீங்க. அண்ட் ஒரு கிரியேட்டிவிட்டி இல்லாமல் ஒரே செங்கலை 2 எலெக்ஷனுக்கு 19 ஆரம்பிச்சு, இல்லை 26 சேஞ்ச் பண்ணுறாங்க. ஓகே, செங்கலை 2 உடைச்சு அரைக்கல்லாம் 2 கல்லை தூக்கிட்டு வர்றாங்க, இல்லை சிமெண்ட் மூட்டை தூக்கிட்டு வருவார், ஜல்லி மண்ணு அதெல்லாம் தூக்கிட்டு வர்றாங்க. மண் கரிகாலம் பார்த்துப்பாரு, அது பிரச்சனை இல்லை. என்ன இப்போது இந்த பக்கம் இந்த ஆள் நவீனமாக எல்இடி கில்இடிலாம் போட்டு உருட்டினாரா? எல்லாருக்கும் அடி எல்இடி போட்டு, வேறு எதுவும் வேணாம். இது அவருக்கு அடுக்கு மொழியில் பேச தெரியாது. கம்பராமாயணத்தை எழுதியவர் சேக்கிழார் என்று சொல்லக்கூடியவர். இலக்கிய மொழியில், இலக்கிய நடையில், எதுகை மோனையில் பேச தெரியாது. அழகு தமிழில் பேச தெரியாது. மக்கள் மொழியில் பேச தெரிஞ்சா? ஈஸியாக பேசுகிறாரா? நமக்கு புரிகிற பாஷையில் பேசுகிறாரா? ஏன்பா பிஜேபியோட நாங்கள் கூட்டணி முடிச்சுட்டோம், உனக்கு என்னப்பா வந்துச்சு? உன் கட்சி வேலையை பாருப்பா, இது எங்கள் கட்சி பிரச்சனைப்பா. இது நல்லா இருக்குதா? எடுபடுதா? இது மக்கள் எழுச்சி அடைகிறாங்களோ இல்லையோ, தொண்டர்கள் எழுச்சி ஆகிட்டாங்களா? தொண்டர்கள் எழுச்சி. ஓகேவா? மக்கள்கிட்ட ஒரு வாக்காளனா பிரதீப் என்ன பார்க்குறாரு? பிரதீப்புக்கு பெருசாக அரசியல் தெரியாது. எல்இடியில் போட்டு ஸ்டாலின் இப்படி சொன்னதை போட்டு கேட்குறாரு, எடுத்து காட்டுறாரு. எங்கள் அவைத்தலைவர் தமிழ் மகன் உசேன் சிறுபான்மையை சேர்ந்தவர். அவைத்தலைவர்ன்றது அதிமுகவில் பவர்ஃபுல் போஸ்ட்டு, பொதுக்குழு கூட்டுற அதிகாரம் உள்ள போஸ்ட்டு. நாங்கள் வச்சுருக்கிறோம், உங்கள் கட்சியில் காட்டு. இது அவர் சொல்கிறாரு, அது உண்மை தானே. நான் ஒரு கடைகோடி நிர்வாகிங்க, கிளைக்கழக செயலாளருங்க. நான் சினிமா நடிகரின் மகன் அல்ல, பெரிய இலக்கியவாதி அல்ல, 100 திரைப்படங்களுக்கு வசனம் எழுதியவன் அல்ல. ஆனால் என்னால் இந்த கட்சியில் பொதுச் செயலாளராக வர முடியும், ஒரு மாநிலத்துக்கு முதல்வராக வர முடியும். திமுகவில் இது போல் வர முடியுமா? நீ சொல்லு. 26 ஒரு கடைகோடி தொண்டனை முதலமைச்சராகிறேன் அப்படின்னு சொல்லு. என்ன பதில்? வரிசையாக கேட்குறாரு. கடன்கள் தள்ளுபடி ஆயிடுச்சா? பயிர் கடன், நகை கடன், இவங்களை நம்பி இருக்கிற நகையெல்லாம் போய் அடமானம் வச்சு உட்காந்துருக்கிறான்னு சொன்னார். இதுக்கு என்ன பதில் இருக்குது? இது போக இந்த எலெக்ஷனில் அனதர் பெர்செப்டிபிள் ஆங்கர் ஒன்று தெரியுது. அதை சரியாக கன்சீவ் பண்ணாமல் ஆண்களுக்கு கோபம், பெண்களுக்காக திட்டம் போடுறாங்கன்னா ஆண்களுக்கு கோபம்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கும் எனக்கும் 1000 ரூபாய் வராது வீட்டில். கண்டிப்பாக. என்ன தாயார் ஏற்கனவே அந்த அரசு ஊழியர்கள் தந்தைக்கான உதவி ஓய்வூதியம் வாங்கிட்டு இருக்காங்கன்றதுனால நம்ம வீட்டுக்கு வராது, இங்கே உங்கள் வீட்டுக்கு வராது, அரசு ஊழியர்களுக்கு வராது, 1.25 கோடி பேருக்கு வராது. ஆனால் இல்லாத 1 கோடி பேர் 1000 ரூபாய் வாங்குறதுக்காக நீங்களும் நானும் மின்கட்டணத்தை அதிகமாக செலுத்துகிறோம், சொத்து வரி அதிகமாக செலுத்துகிறோம், தொழில் வரி அதிகமாக செலுத்துகிறோம், எல்லாத்தையும் அதிகமாக செலுத்துகிறோம்ல. நீ ஓசியில் 1000 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்குறதுக்காக நான் ஏங்க செலவு பண்ணணும்? நீ ஓட்டு வாங்குறது தானே உன் நோக்கம். உரிமை தொகை என்னென்ன உருட்டு விட்டுனாலும் தான் உன் வாயிலேருந்து வருதே புத்தி. ஃபேர் அண்ட் லவ்லி, லிப்ஸ்டிக்கு, சினிமா. இவனுங்களுக்கெல்லாம் ரொம்ப கோவம் வருது, கட்டுப்படுத்திட்டு பேசுகிறேன். ஓட விட்டு அடிக்கணும் பாஸு. துரைமுருகன் ஒரு 82 வயசாகுது, ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர். தலைவர்கிட்ட சொன்னேன், காலை உணவு போட்டுட்டோம், மதிய உணவு போட்டுட்டோம், நைட்டு ஏதாவதுன்ட்டு நீங்கள் பெற்று போடுற வேலையை பாருங்கள், சோறு போடுற நான் வேலை பார்க்குறேன். நான் வந்துட்டு சோத்துக்காக நீ சோறு போடுறதுக்கு புள்ள பெற்றுக்கிறாங்க. இரவுன்னா இச்சை மட்டும்தானே? என்ன மைண்ட் செட் அது? அவங்கள தவிர வேறு தெரியாதுங்க. 82 வயசில் அந்த ஆள் புத்தி இப்படி இருக்குன்னா 20 வயசு இருக்கவனுக்கு புத்தி எப்படி இருக்கும்? 47 வயசில் இருக்கிறவனுக்கும் புத்தி இப்படி தான் இருக்கும். கடலில் வேலூரும் கொஞ்சம் நெக் டு நெக் தான்றாங்க போகிற இடத்துல. நான் அதான் அதுக்குள்ளே நான் போக விரும்பலை, ரைட்டுங்களா? இப்படி இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. போதை மருந்துன்னு தூக்கி ஃபோட்டோவை காட்டுறாரு.
நீங்கள் மீண்டும் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி சசிகலாவின் காலில் விழுந்ததை காட்டுகிறீர்கள். அவர் சொல்லிட்டார், அது ஒளிஞ்சு ஓடல. அவர் அதை பற்றி பேசாதப்பா அப்படின்லாம் சொல்லலை. வயசில் பெரியவங்க விழுந்தேன், தவழ்ந்து தான் முதலமைச்சரானேன். இன்றைக்கி அது இஷ்யூ இல்லை, நாங்கள் செஞ்ச வேலைகளை நீங்கள் அது மாதிரி ஒன்று காட்டுங்கன்றாரு. ஸோ இப்போ பிரதீப் பார்க்கும்போது என்ன பண்ணுவார்? கல்ல அதான் ஒத்துக்கிட்டாரப்பா கல்ல வந்து நீ ஆனால் சாதி கூட இருந்ததுக்கு நீ பதில் சொன்னியா? அவர் எதிர்கொள்கிறார் அதை. நீ வந்து அது உலகத்திலே மாபாதக செயல் போல சசிகலா காலில் விழுந்தாருன்றதை சொல்கிறீங்க. ஆமாம் ஊழ்ந்தேன்ட்டாரு. அவர் கேட்குறாரு, நீ சாதி கூட நிற்கிறியா? அப்பா புள்ள எல்லாரும் சாதிக்கு போதை மருந்து கடத்துறவங்க கூட நிற்கிறியன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி பேசுனீங்களா? அட்ரஸ் பண்ணிங்களா? அப்போ ஒரு வாக்காளர்னா பிரதீப் பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க கேட்கறதுக்கு எதுவும் அட்ரஸ் பண்ணலையே, எந்த கேள்விக்கும் இவங்க ரிப்ளை பண்ணலையே என்ற கேள்வி ஒரு லாஸ்ட் மினிட்ல வாக்களிக்கக்கூடிய நியூட்ரல் ஓட்டர்ஸ் மனசில் போகுமா போகாது? ஸோ இன்னைக்கு இந்த கேம்பெயினு திமுகவோட பிரச்சாரத்தை பின்னுக்கு தள்ளிவிட்டது என்று நான் சொல்வேன். நான் சர்வே நம்பர்ஸ்குள்ளே போக மாட்டேன்னு சொல்கிறேன்னா, இது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்றதை பார்க்கணுன்னு நான் ஆவலாக இருக்கேன். ஓகே, எனக்கு இது தெரியும். 39-0 இஸ் நாட் ஹேப்பனிங், ஈவன் 35 ஆர் சம்திங் இஸ் நாட் ஹேப்பனிங்ன்றதை நான் உறுதியாக நம்புகிறேன். வாட் இஸ் தி நம்பர்ன்றது எனக்கு தெரியாது. ஐ வெயிட் ஃபார் 4th of June தான் நான் சொல்கிறேன். அண்ட் ஐ see a lot of anger in the ground. நான் ட்ராவல் பண்ண இடங்களில் எல்லாம் எல்லார்கிட்டே போய் பார்க்கும்போது நான் அவங்ககிட்ட கேட்குறேன், இங்கே பாரு, மீண்டும் மீண்டும் நான் என்னோட நேர்காணலில் கேண்டிடேட்ஸ்கிட்ட கேட்டிருப்பேன், அதிமுக தலைவர்கள்ட்ட கேட்டிருப்பேன், சார் இது ஸ்டேட்டு கவர்மெண்ட்டுக்கான தேர்தல் அல்ல, பிரதமரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல். எப்படி சார் இப்போ வந்து உங்களுக்கு வாக்களிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? திமுகவுக்கு காங்கிரஸ் கூட்டணிக்கு தானே வாக்களிப்பாங்கன்னு சொல்லும்போது அவர்கிட்ட சொன்னார், நாங்கள் உட்காந்து ஒரு ஆஃபீஸில் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். எதிர்க்க இந்த காரு லாரிக்கெல்லாம் பஞ்சர் போடுற கடை இருந்துச்சு. சார் அவனுக்கு வந்து இந்த அரசாங்கத்தால் அவனுக்கு பாதிப்பு இருக்குது, அவனுக்கு 1000 ரூபா கிடைக்கல, ஏதோ ஒரு இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி கார் வாங்கியிருக்காங்க, நம்ம பொழுது செகண்ட் ஹேண்ட் கார் கேப் ஓட்டி தொழில் செய்து விட்டு அவன் அது நஷ்டமாகி போச்சுன்னு பஞ்சர் கடை போட்டான், கேபெல்லாம் விற்றுட்டான். அந்த கார் அவன் பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருந்ததுனால 1000 ரூபா இல்லை அவன் வீட்டுக்கு. ஓகே, சரியா? அவனுக்கு கோபம் இருக்குமா இருக்காதா சார்னு கேட்டார். சார் இந்த வெயிலில் பஞ்சர் போட்டுனுக்குறான், காண்டா தான் சார் இருப்பான் அப்படின்னு. அப்போது அவன் வந்து இந்த கோபத்தை, இப்போது நடப்பது பிரதமருக்கான தேர்தல், இதில் நான் திமுகக்கு போட்டுட்டு 26 எனக்கு 1000 ரூபாய் கொடுக்காத திமுகவை தண்டிப்பேன்னு நினைப்பானா சார் அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் அப்படின்னாரு. சார் அவனை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அவ்வளோதான், அது எம்பி தேர்தல் எம்எல்ஏ தேர்தல் அவனுக்கு கவலை இல்லை. எனக்கு அப்போ தான் இவங்க இந்த ஓட்டரோட மைண்டை எப்படி ரீட் பண்ணி வச்சுருக்கீங்க தெரியுதா? அவன் அப்படி தான் சார் பார்ப்பான். இது தேர்தல், இந்த கூட்டணி அந்த கூட்டணி, தேசிய கூட்டணி, ஃபெடரலிசம், மாநில உரிமைகள், இதை பற்றி எதை பற்றி அவனுக்கு கவலை இல்லைங்க. அவன் தான் இங்கே மெஜாரிட்டி. உங்களை மாதிரி ஆளுங்க தான் சார் நீங்கள் எல்லை பாதுகாப்பு, ஃபாரின் பாலிசிலாம் பேசினிருப்பீங்க. அவனுக்கு 1000 ரூபா வரல, அவன் பேசிட்டு தான் இருப்பான். ஓட்டு போடுற பூத் அன்னைக்கும் பேசிட்டு தான் இருப்பான். நிறைய பேர் வீக்கெண்டுன்னு டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க. ஸோ இது ரிஃப்ளெக்ட் ஆகும்னு அவர் சொன்னார். நான் அதுக்கப்புறம் அதை பார்க்குறேன். ஓகேங்களா? ஆனால் யாருங்க ஓட்டு போடுவேன்னா பயப்படுறாங்க, திமுகங்க அவ்வளோ பயமுறுத்தி வச்சுருக்காங்க. ஓகே, திண்டுக்கலுக்கு போயிட்டு இந்த ஐப்பெரியசாமி தொகுதிக்கெலாம் போய் போனோன்னா அந்த ஊரே அவருது. ஆத்தூருக்கு போயிட்டேன் நான் பைட் எடுக்கிறதுக்கு. ஆத்தூருக்கு போனோன்னா அந்த அவரோடது ஐபிது. மார்க்கெட்டில் இருக்கவங்கெல்லாம் கேமரா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு திமுகக்கு தாங்க இதுங்க அதுங்கன்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க. ரகசியமாக பின்னாடி ஒருத்தன் வந்து காதில் சொல்கிறான், இது ஐபி சொந்த ஊர் சார், இங்கே போய் கேட்குறீங்க அப்படி தான் சொல்லும் அப்படின்ட்டு. அங்கே ஒரு ஆட்டோ ஓட்டர் வயதானவர் ஒரு பேசினார். தம்பி இந்த ஃப்ரீ பஸ் கொடுத்து என் பொழப்பு போச்சு தம்பி. ஒவ்வொருத்தருக்கும் அங்கே வந்து இது ரொம்ப சிக்கலை உண்டாக்கியிருக்கு கிராமத்தில். என்னென்னா அங்கே பஸ் அடிக்கடி பஸ்ஸு காஸ்ட்லி, 20 ரூபாய் ஒன்றுமா அது இது பஸ்ஸுக்கு டிக்கெட்டு. ஆட்டோவில் ஷேர் ஆட்டோன்னு சொல்லிட்டு ஒரு 10 பேரை ஏற்றிக்கிட்டு போகிறாங்க. இவங்க இதில் 15 ரூபா கொடுத்துட்டு போகிறாங்க. அதனால் எல்லோரும் இவர் வண்டியில் ஏறிட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ ஃப்ரீ பஸ்ஸுன்னு சொன்ன உடனே 1 மணி நேரம் லேட்டாக வந்தாலும் பொம்பளைங்க அதில் நின்று போகுது. தம்பி சும்மா போட்டு நிற்கிறேன் தம்பின்ட்டு அவர் ஒருத்தர் மட்டும் ரகசியமாக பைட்டு கொடுத்தாரு. மற்றவங்க ரகசியமாக ஐபி ஊர் சார் இது அப்படின்றாங்க. இது இந்த சர்வேஸ்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். வர்றவன் யார்? ஏன்னா எல்லாரும் சர்வே எடுக்கிறாங்க. இவன் திமுக காரனா யாருன்றது எப்படி தெரியும்? அதனால ஜனங்க வாய்க்கு வந்ததை சொல்லியிருக்காங்களோட்டு எனக்கு தோணுது. பணம் இந்த இதில் எந்த அளவுக்கு விளையாடுன்னு நினைக்கிறீங்க? நாம் இப்போது பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பெரும்பாலான தொகுதிகளில் பணப்பட்டுவாடா நடந்து கொண்டிருக்கிறது அல்லது நடந்து முடியும். எல்லா கட்சிகளிலும் எல்லா கட்சி ஏடிஎம்கே டிஎம்கே சோடி போட்டு போமா சோடின்ட்டு இறங்கிட்டாங்க. பிஜேபி ட்ரை பண்ணுறாங்க. கோயம்புத்தூரில் அவங்க அதிமுகவினர் அண்ணாமலை கரிகாலன் மூலமாக நான் விவரங்கள் எல்லாம் பதிவிட்டு இருக்கிறேன், பார்ப்பீங்க. கரிகாலன் மூலமாக
எப்படியாவது பணம் குறிப்பாக அருந்ததியை வசிக்கும் பகுதிகளில் விநியோகம் செய்யலாம் என்று அண்ணாமலை அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அதிமுக நாங்கள் கொடுக்கலன்றது வேற, ஆனால் உன்னை பணம் கொடுக்க விட மாட்டோம்னு எங்கே அருந்ததி தானே கொடுக்க போகிறோம், அந்த ஏரியாவில் பற்ற போட்டு உட்காந்துருக்காங்க. பிடிச்சி கொடுக்கலான்னு அது அவ்வளோ எளிதல்ல. இல்லை, இன்னும் ஒரு தியரி இன்னைக்கு அண்மையில் காலையில் ஒரு நண்பர்கிட்ட வந்தது. அண்ணாமலை எப்படியாவது அந்த தொகுதியில் எலெக்ஷனை நிறுத்திவிட வேண்டும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ தட் ஹீ கேன் அட்லீஸ்ட் டீசெண்டாக அந்த தோல்வின்னு இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு தப்பிப்பதற்காக. அண்ணாமலையோட கேம்பெயின் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதைத்தான் அவர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் என்பது தெரிகிறது. அதனால அதுக்கான ஆட் டைம்ல போய் பண்றது எங்க அதெல்லாம் பண்றாரு. இப்போ நீங்க சொன்ன பிறகுதான் எனக்கே தோணுது, அண்ணாமலே யார்கிட்டயாவது ஒரு 5 கோடி பணத்தை கொடுத்து விட்டு நேரா அந்த ஃப்ளைங் ஸ்குவாட் இருக்கு பாரு, அவங்க கிட்ட போய் இந்த பேக் இப்படி போட்டுக்கிட்டு நடந்து போன பிடிச்ச உடனே பார்த்தா 4 கோடி, தேர்தலில் 4 கோடி சிக்கியது, தேர்தல் ஆணையம் ரத்து செய்ததுன்னு நல்ல வேலை அப்படின்னு இந்த திட்டம் இருக்கும். ஆனாலும் திருப்பி மறுதேர்தல் வைக்கிறாங்கல்ல, அதே கேண்டிடேட் தானே, அது இன்னும் மோசம். அது அண்ணாமலை துட்டுன்னு தெரிஞ்சிச்சுன்னா ட்ரை பண்ணுவார். ஹில் ட்ரை அஃப்கோர்ஸ். மணி டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாரும் பண்ணி முடிச்சிட்டாங்க பெரும்பாலும். இல்லை, அது எல்லாரும் பணம் கொடுப்பாங்க, அது ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா? எல்லாத்தையும் எல்லாத்தையும் மக்கள் காசு வாங்கிப்பாங்க இல்லையா? வாங்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ யார் அதிகம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு போடுறாங்களா, இல்லை இது என் காசு, நீ இப்போ என்கிட்ட திருப்பி கொடுக்குற, நான் வாங்கிட்டு ஏன் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நான் அப்படிதான் போட முடியும்ன்றேன். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி காசு கொடுத்துருக்காங்க. இப்போது திருச்சியை எடுத்துக்கொண்டிருக்கின்றார் அண்ணன் மணல் குரூப் வேட்பாளர், கரிகாலன் தானே வேட்பாளர். அனைவருக்கும் இல்லை அவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, திமுக வாக்காளருக்கு கருப்பையா, திமுக வாக்காளருக்கு 300, அதிமுக வாக்காளருக்கு 500, திமுக அத்தனை பேருக்கும் 250. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ரொம்ப சீப்பா இருக்குதா? 2000 ரூபாய் 3000 ரூபாய் ஏங்க 15 லட்சம் ஓட்டுங்க, என்ன விளையாடுறீங்களா நீங்க? அப்ப 200 ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போடுற அளவுக்கு மக்கள் அவ்வளோ இன்னைக்கு ஏழ்மை நிலையா இருக்காங்க. அது இந்த தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பொண்ணு வைக்கிற இடத்துல பூவை வைக்கிறது. பெருசுப்பா, கேன்வாஸ் ஒயிட் இல்ல, 11 லட்சம் ஒரு தொகுதியில் 11 லட்சம் சொன்ன உடனே 500 ரூபாய் சார், என்ன சார் 22-30 கோடி வருது அப்படின்னு கொடுக்கணும் சார், நீ அப்படி பார்க்கக்கூடாதுன்னாங்க. 22 கோடி தானேன்னு பார்க்கணும், அப்படி தானே வேட்பாளர்கள் இருக்காங்க. நீங்க ஏன் மலைக்கிறீங்க சார்? 22 அப்படி பார்க்காதீங்க, 22 கோடி அப்படி பாருங்க. அதுதான் இன்னைக்கு நிலைமைன்றாங்க. எனக்கு இதை ஒன்றும் பண்ண முடியாது, ரைட்டுங்களா? தேர்தல் ஆணையம் இல்லை, தேர்தல் ஆணையத்தில் எப்படி தெரியுமா பண்ணுறாங்க சார், வேலஸ் கார்டன் 2nd ஸ்ட்ரீட்டில் இந்த கலர் வண்டியில் இந்த நம்பரில் பணம் போயிட்டுருக்கு, அந்த தெருவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறது. எல்லோரும் வேலஸ் கார்டன் ஸ்ட்ரீட்டுக்கு 2 ஃப்ளைங் ஸ்குவாட் எல்லாம் அங்கே போன உடனே காதர் நவாஸ் கண்ட்ரோலில் டிஸ்ட்ரிபியூஷன் முடிச்சுருவாங்க. அடுத்து இங்கே காதர் நவாஸ் சொல்லி டைவர்ட் பண்ணிடுது. அடுத்து காதர் நவாஸ் கான் ரோடுன்றது எலெக்ஷன் கமிஷன் கண்டுபிடிச்சு அங்கே போகும்போது வேலஸ் கார்டனில் பிடிச்சிருவாங்க. அதனால போகுது. ஸோ இதை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் நான் என்ன பார்க்குறேன்னா, சந்தோஷம் எனக்கு, இங்கே தானே திருநீங்க, திரும்பி கொடுக்குறீங்களே, கொடுங்க, இப்போயாவது துட்டு வெளியில் வரட்டும். இல்லை, நான் பணம் கொடுக்குற மக்களுக்கு நீங்கள் பணம் எல்லா கட்சியுமே கொடுங்க, நல்ல இட்ஸ் குட் திங், நீ வாங்கி வச்சுக்க, அப்போதாங்க வெளியில் வரும், அப்போதான் வெளியில் வரும். இது போக திமுகவில் ஒரு சிக்கல், டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா பண்ணுறவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இது சம் கேண்டிடேட்ஸ் இன் ஏடிஎம்கே ஹாவ் அ வெல் ஆயில்டு நெட்வொர்க். நான் ஒரு பூத்து பொறுப்பாளர், எனக்கு 100 ஓட்டு, இந்த 100 ஓட்டுக்கான தொகை மட்டும்தான் என்கிட்ட வரும். ஓகே, நான் என்ன பண்ணணும், எனக்கு கீழே ஒரு ஆளை போட்டு 50 ஓட்டுக்கு அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், நான் ஒரு 50 ஓட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன். நானும் அவரும் சேர்ந்து 100 ஓட்டு யார் யாருக்கு கொடுத்தோன்றதை ஃபோன் நம்பரோட ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். ஓகே ஓகே. ஸோ இப்போ 50 ஓட்டுக்கான சிஸ்டமேட்டிக் 50 ஓட்டுக்கான தொகையை என் பாக்கெட்டில் வச்சு போகிறதுல ஒன்றும் சிக்கல் இல்லை. ஆமாம், இது மொபைலில் இது வச்சுப்பேன், லிஸ்ட் வச்சுட்டு வீட்டில் நைட்டு போய் அப்படி கொடுத்துருவேன். அப்படி இல்லைன்னா எளிதாக அந்த தெரு கார்னரில் அண்ணாச்சி கடை இருக்கும், அண்ணாச்சி அந்த யார் எல்லாம் அந்த வீட்டில் கடை வச்சுருப்பாங்களா கொண்டு, அண்ணாச்சி அங்கே வாங்கிக்கமா அப்படின்னு சொன்ன உடனே எல்லோரும் உடனே போய் வாங்காதீங்க, தனித்தனியாக வாங்கினா கொடுத்துருவாங்க, நீ ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இது இந்த மக்களிடம் கொள்ளையடித்த பணம் அரசியல்வாதிகள் பதுக்கி வைத்திருக்கக்கூடிய திமுகவில் ஒரு சிக்கல் இருந்ததா நம்ம முன்பே பேசியிருந்தோம். பலரும் களத்தில் இருந்தால் சொன்னாங்க, காசு கொடுத்தாதான் அவன் கூட்டத்துக்கே வராங்க அப்படின்ற ஒரு நிலைமையில இப்போ அவங்க மூலமா காசு வாக்காளர்கள் டிஸ்ட்ரிபியூட் ஆகுறதுல சிக்கல் இருக்கு, அவன் பாக்கெட்டில் போட்டு போயிடுவான் இல்லை அப்படின்றது இல்லை. திமுக அந்த மாதிரி இல்லை.
இவங்களும் இந்த கட்சியினரும் அந்த உணர்ந்து தான் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஒரு பகுதிக்கு கொடுக்கணும் 5 லட்ச ரூபா டிஸ்ட்ரிபியூஷனுக்கு கொடுக்கும்போதே சொல்லி கொடுத்துருவாங்க. பாருப்பா 5 லட்ச ரூபா டிஸ்ட்ரிபியூஷனுக்கு கொடுத்துறத உனக்கு 2 லட்ச ரூபா 7 லட்ச ரூபா மொத்தம் இந்தான்றாங்க. அவனை வாங்கி வச்சுட்டு பண்ணிட்டான். இப்போது வாங்கி வச்சு நீங்கள் கொடுக்கவே இல்லைன்னா கம்ப்ளைண்ட் ஆகிடும், பிரச்சனை ஆகிடும்ல. ஸோ அவன் என்ன பண்ணுறான், 7 லட்சத்தை வாங்கிக்கிட்டு 5 லட்சத்தை இவன் வச்சுக்கிட்டு 2 லட்சத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டான். ஓகே, கொடுத்துட்டு தெருவில் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு என்னப்பா இவ்வளோ தான் கொடுத்தேன், ஆனால் அவ்வளோதானே எனக்கு வந்துச்சு. இப்போது நான் தான் கேண்டிடேட்டு, நீங்கள் தான் பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவர், நானேவா தூக்கிட்டு வந்து இந்தாப்பா உன் தொகுதிக்கு நானாக கொடுப்பேன். நான் ஜானுக்கிட்ட கொடுப்பேன், ஜானு பிரதீப்கிட்ட கொடுப்பான், பிரதீப் இன்னொருத்தட்ட கொடுப்பாரா, இவர் ஒரு கட்டு வருவார், அவர் ஒரு கட்டு. கடைசியாக போகும்போது இந்த சோளிங்கர் மலைப்பகுதியில் குரங்குகள் தின்பண்டங்களை பிடுங்கும் தெரியுமா, அப்படி திமுக இருக்காங்க. இதுவும் நடக்கும். இதெல்லாம் திஸ் இஸ் ஹேப்பனிங் ஆஸ் ஆஃப் நவ். ஓகே. ஸோ இந்த லாஸ்ட், இதனால தான் நான் சொன்னேன் லாஸ்ட் மினிட் வரைக்கும் சேஞ்ச் ஆகல. அதுதான் இப்போ என்னுடைய திருப்பி அந்த இப்படி பணம் பரிவர்த்தனை நடக்கும்போது மக்கள் சுயமாக முடிவெடுத்து ஓட்டு போடுவாங்களா, இல்லை கிராமத்து மக்கள் சத்தியம் வாங்குறதெல்லாம் உண்டு இல்லையா? இட் ஒர்க்ஸ் இன் சம் பாக்கெட்ஸ். ஓகே. தேனியில் ஒர்க் ஆகும். ஓபிஎஸ்க்கு போன வாட்டிலாம் கொடுத்து சாமி படத்தில் சத்தியம் வாங்கிக்கிட்டு தான் கொடுத்தாங்க. மற்ற தொகுதிகளில் நீ சாமி படத்தில் சத்தியம் வேணா எத்தனை இல்லை, ஏன் என்ன ஒரு சாமி தான் வச்சிருக்கேன், 5 சாமியை வைத்தா சத்தியம் பண்ணிட்டு அவன் வச்சதுக்கு போகலாம். போய ஊரு காசை திருடிட்டு வந்து லஞ்சம் கொடுத்துட்டு சாமி மேலே சத்தியம் வாங்குறேன், நீ செருப்பு பிடிச்சி விட்டுருவாங்க என்ன. அதனால இதெல்லாம் பெரிய அளவு கிடையாது. சில பாக்கெட்ஸில் இது ஒர்க் ஆகும். வாங்கிட்டப்பா கை நீட்டி அப்படின்னு. சரி, அப்படியே வாங்கிட்டோம் கை நீட்டின்னு சொல்கிற ஜனங்களும் ஒரு கேண்டிடேட் 400 ரூபா கொடுத்தா 500 ரூபா கொடுத்ததையும் வாங்கியே தானே செய்கிறாங்க. சார் சத்தியம் பண்ணிட்டேன் வாங்க மாட்டேன் நோ சொல்கிறாங்களா, எல்லார்கிட்டையும் வாங்கிப்பாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் திமுக 2 பேரும் அவங்க கொடுத்துட்டாங்களா, சரி நம்மளும் கொடுத்துரும் இப்படின்னு கொடுக்குறாங்க. ஜனங்க வாங்கி வச்சுக்கிறாங்க, அதையும் மீறி தானே ஓட்டு போடுவாங்க அப்படின்னு. வெறும் சிம்பிளாக மணி மட்டுமேனா கேண்டிடேட்ஸ் பிரச்சாரத்துக்கு பண்ணுற செலவெல்லாம் சேர்த்து வச்சு லாஸ்ட் மினிட்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அவங்களுக்கும் தெரியும் எப்படி போகுன்றது தெரியாது, கொடுத்து வைப்போம். கொடுக்காததுனால தோத்துட்டா அந்த அச்சத்தில் கொடுக்குறாங்க. ஜனங்களும் வாங்கி வச்சுருக்காங்க, அவங்க இஷ்டம் தான் ஓட்டு போட போகிறாங்க. அதனால் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. அது பணம் போகும், மணி வில் மேக் சர்டன் இம்பேக்ட், பட் மணி அலோன் வில் நாட் டிசைட் தி கோர்ஸ் ஆஃப் தி எலெக்ஷன் தான் பார்க்குறேன். ஓகே. ஓபிஎஸ் ஃபேக்டர் முக்கியமான ஃபேக்டர் தான். அங்கே வந்து ஓபிஎஸ் வந்து அவருக்கு வந்து அரசியல் எதிர்காலமே இருந்துருச்சு. அவர் வந்து இனிமே வந்து ஸ்பெண்ட் ஃபோர்ஸ், ஹீ இஸ் நோ மோர் இன் த பொலிட்டிக்கல், அவர் கெரியரே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி பிளான்ல இருக்கும்போது அப்படிதான் இப்போதும் அதுதான் உண்மை. ஜூன் 4க்கு பிறகு அங்கே ஜெயிக்க முடியாது. அவர் நிறைய கருத்து கணிப்புகள்லாம் அங்கே வந்து அவர் ஹீஸ் வின்னிங்ன்ற மாதிரி தான். எங்க அந்த மக்களுக்கு ஒரு சிக்கல் இருக்குங்க. ஓகே. எந்த பன்னீர்செல்வம், எந்த ஓபிஎஸ், திராட்சை ஓபிஎஸ்ஸா, பலாப்பழம் ஓபிஎஸ்ஸா, இவங்களும் நிறைய பணம்லாம் டிஸ்ட்ரிபியூட்லாம் பண்ணிட்டாங்க. ஒரு ரவுண்டு 300 ரூபாயோ என்னமோ கொடுத்துருக்காங்க. they have an impact only among மறவர்ஸ். மறவர் கான்சன்ட்ரேட் ஏரியாஸில் தான் இவங்களும் பணம் கொடுத்துருக்காங்க. மறவர்ஸு மொத்த மறவர்களும், ராமநாதபுரம் தொகுதியின் மொத்த மறவர்களும் பலாப்பழத்துக்கு ஓட்டு போடுறாங்கன்னு ஒரு வாதத்துக்கு வைத்துக்கொள்ளுவோம். தேவேந்திர குல வேளாளர்கள் ஏன் போடணும்? அதுவும் வந்து ஐயாவுக்கு ஓட்டு போடுங்க, 3 முறை முதல்வர், அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர், டயர் என்று அகில இந்திய அளவில் பெயர் எடுத்தவர்ன்றதை நீங்கள் சொல்லி பிரச்சாரம் பண்ணீங்கன்னா கூட பரவாயில்ல. ஐயா நம்ப அப்படிதான் சொல்றாங்களா? அப்புறம் அந்த குரூப்பை கூட்டு போனா எப்படி பேசுவாங்க? தேனியில இருந்து கூட்டு போனா தெரியும்ல, இதை தேவேந்திர குல எப்படி பார்ப்பாங்க? எங்கடா வந்து என்னடா மியூசியம் இருக்கிற அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இஸ்லாமியர்கள் எப்படி பார்ப்பாங்க? ஆமா. மற்ற சமூகத்தினர் எப்படி பார்ப்பாங்க? அப்போ உங்க ஜாதி பெருமை சொல்லிட்டு ஓட்டு கேட்குறியா? சரி, நீ உன் ஜாதி பெருமை, என் ஜாதி எனக்கு பெருமை போன்ட்டாங்கன்னா எப்படி ஜெயிப்பார் சொல்லுங்க? கொடுக்குறீங்க, நீங்கள் எல்லா சமூகத்தினருக்கும் பணம் கொடுக்குறீங்க, எப்படி ஜெயிப்பீங்க? சரி, அந்த ராமநாதபுரம் தொகுதியில் 90 விழுக்காடு மறவர்னு சொல்லுங்க, நான் உங்கள்கிட்ட பேசல. அப்படியா? அப்படி இருக்காது. அப்புறம் எப்படி? ஓபிஎஸ்க்கு இந்த தேர்தல் அரசியல் அஸ்தமனம். நான் கேட்டேன், கடைசியாக தான் தலைவரெல்லாம் பேட்டி எடுத்துகிட்டு வந்தேன். சரி சார், இப்போ வந்தால் சேர்த்துப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். இப்போ எப்படி சார் எப்படி சேர்க்க முடியும்? அவரே மன்னிப்பு கடிதம் கொடுத்து முடியாதுன்ட்டாங்க. அப்புறம் எடப்பாடிக்கு நெருக்கமாக இருக்கிற ஒருத்தர் சொன்னார், அடிப்படை உறுப்பினராக வேணால் சேர்த்துக்குவாங்க, நீ பாட்டுக்கு இருந்துட்டு போ. அப்புறம் திருப்பி வார்டு கவுன்சிலேருந்து வரணும், போ பெரிய குளத்துக்கு போ, வார்டுக்கு போட்டிட்டு போ அப்படின்ட்டாங்க. பையன் வேஸ்ட் அவுட்டு, அரசியலுக்கு காணாம போயிட்டான். சின்ன பையனுக்கு ஆசை இருக்குது, அப்பாவே போச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு அதெல்லாம் முடிஞ்சுங்க.
இந்த 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 தேர்தலுடைய முடிவுகள் திமுக மேலே என்ன மாதிரியான இம்பேக்டை ஏற்படுத்தும்? ரெண்டு கட்சிகளுக்குமே, அதிமுக, திமுக, பிஜேபி மூன்றையுமே தனித்தனியாகவே பார்ப்போமே. உங்களுடைய முடிவுகள் பெரிய வரட்டும். நீங்கள் சொல்கிறீங்க ஒரு உங்களுடைய கணிப்புப்படி அவங்க வந்து 28 அது போல் வருவாங்கன்றீங்க இல்லையா? 20+. ஓகே, அப்படி வராங்கன்னா என்ன ஆகும்? The thing is, this election will prove that ADMK is a formidable force. ஓகே, அது இந்த 89 பிளவுக்கு பிறகு எப்படி 91 கட்சி மீண்டும் ஜெயலலிதாவின் கீழ் உயிர் பெற்று எழுந்ததோ அதே போல் எடப்பாடி பழனிசாமியின் கீழ் அதிமுக உயிர் பெற்று எழுந்து விட்டது அப்படின்றத இந்த தேர்தல் முடிவுகள் தான் கட்டியும் கூறும். அண்ட் ஹி ஆல்மோஸ்ட் டிட் ஜெயலலிதா 2014 பண்ணதை ஹி ஹஸ் ஆல்மோஸ்ட் டன் இட் வித் ஜஸ்ட் SDPI அண்ட் தேமுதிக அதை பண்ணி காமிச்சிட்டாரு. இன்னொரு விஷயம், இன்றைக்கி அவர் ADMKல பாப்புலர் லீடரா, தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு லீடரா? எம்ஜிஆருக்கு இருந்த சினிமா புகழும், ஜெயலலிதாவுக்கு இருந்த சினிமா புகழும், கலைஞருக்கு இருந்த இலக்கிய அறிவும் தமிழ் நடையும் இல்லாதவர் எடப்பாடி பழனிசாமி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் எடப்பாடியோட அடையாளம் வெள்ளமண்டி வியாபாரி தான். அன்றைக்கி போனப்போ காமிச்சாங்க, இந்த வெள்ளமண்டியில் தாங்க அவர் யாருப்பட்டதால் காமிச்சாங்க. வெள்ளமண்டி வியாபாரி தான். வெள்ளமண்டி வியாபாரி இன்னைக்கு ஒரு மக்கள் தலைவராக உருவெடுத்து விட்டார்ன்றதை இந்த தேர்தல் நிச்சயம் முடிவு செய்யும். எப்படி வேணாலும் இருக்க முடியும், இல்லாவிட்டாலும் இது முடிவு செய்து விட்டது என்று நான் இப்போதை பார்க்கிறேன். ஒரு மனுஷனுக்கு ஒரு இந்த அளவுக்கு தன்னம்பிக்கை இருந்தால் தான் ஒற்றை ஆளாக கேம்பெயினை லீட் பண்ணி போக முடியும். அவர்கள் கமலஹாசனை நம்பவில்லை கேம்பெயினுக்கு. ஏன்னா கீ கேண்டிடேட்ஸோட இதிலெல்லாம் பார்த்தா அவங்க கமலை நம்பி இருந்தாங்க. அவர்களுக்கு திருமதி பிரேமலதா அவர்களை தவிர பெரிய கூட்டணி கட்சி தலைவர்களின் பலம் இங்கே இல்லை. கொஞ்சம் இடதுசாரி இயக்கங்கள் இருக்கின்றன. தோழர் அற்புதமான பேச்சாளர் தோழர் திருமா இருக்கிறார். அங்கே அவங்க கட்சியிலே ஸ்டார்ஸ் இருக்காங்க. ஒரு பெரிய சினிமா நடிகர் ஸ்டாலின், சின்ன நடிகர் உதயநிதின்ட்டு இருக்காங்க. அண்டு கட்சியில் அத்தனை பேருமே பேச தெரிந்தவர்கள். ஆனால் இந்த முறை பார்த்தா பேசுகிறத விட அவங்க கை ஒடிஞ்சிச்சு, கால் ஒடிஞ்சிச்சு, அம்மா செத்துச்சுன்றதை தான் பயன்படுத்துகிறாங்க. கவனிச்சிங்களா நீங்கள்? ஆனால் இவர்களோட மூலதனத்தை அவர் பயன்படுத்திட்டார். இன்னைக்கு பேச்சுக்களின் மூலம் தமிழகத்தை கவர்ந்ததை பழனிசாமி செய்து விட்டார். இவங்க ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ணிட்டுருந்தாங்க. செங்கல், தவழ்ந்தபாடி, பாதம் தாங்கி பழனிசாமி, இப்படி இந்த கொச்சை வார்த்தைகள் வாக்குகளை பெற்று தரும் என்று நம்புகிறார்கள். ஒரு திரு வேலுமணிகிட்ட நான் பேட்டி எடுத்தப்போ, இப்படி சார் இருக்குது கொங்குலின்னு கேட்டப்போ, அங்கே நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்னாரு. சார் இந்த ரோட்டில் வந்தேன். இப்போ பெரிய பிரிட்ஜ் இருந்துச்சுங்க அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்னேன். எவ்வளோ டிராஃபிக்காக வந்துருமா அந்த இடத்துல? நீங்கள் இந்த பகுதி இல்லை தெரியும், எவ்வளோ டிராஃபிக்காக வந்துருமா? நீங்கள் பாருங்கள் எப்படி ஸ்மூத்தாக போகுது. அந்த ரோடு வழியாக வந்தீங்கன்னா? ஆமாம் சார்னு. அங்கே ஒரு இன்கம்ப்ளீட் பிரிட்ஜ், அதாவது பெரிய ரிங் ரோடு, அதில் ஏறினா ஒரு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் எத்தனை எக்ஸாக்ட் பெரிய பிரிட்ஜு, சிட்டிக்கு வெளியில் கொண்டு போய் விட்டுரும். 70% ஒர்க்கை திமுக ஏடிஎம்கே முடிச்சுட்டு போகுது. மீதி 30% இன்னைக்கு வரைக்கும் முடியல. ஓகே, அதனால டிராஃபிக் ஆகுது. பாலம் பாதி கட்டிட்டு இருந்தால் டிராஃபிக் எப்படி ஆகும்? அதனால டிராஃபிக் ஆகுது. சொல்லிட்டு ஜனங்க பார்க்குறாங்கங்க, நாங்கள் என்ன வேலை செஞ்சுருக்கோம் பார்க்குறாங்கல்ல. சார் அந்த கிரிக்கெட் ஸ்டேடியம்னு ஆரம்பித்தேன், இது நம்ம பீரியடில் கொண்டு வந்ததுங்க. அங்கே இடம் பார்த்தோம்ல, அந்த இடத்துல இப்போ இருக்குல்ல, G2 வாங்கிட்டான். அதில் கவர்மெண்ட் புறம்போக்கு இருக்காது உள்ள. அப்புறம் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் அது ஒரு பேரை சொல்லி அங்கே நாங்கள் பார்த்தோம். நாங்கள் கிரிக்கெட் பிளேயருங்க, நாங்கள் இப்போ நம்ம போட்டு திட்டம் அதை இவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க. இது அந்த பகுதி மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க, இவங்க வேலை பார்த்துருக்காங்க. அவர் என்ன கேட்குறேன், நீ என்ன பார்த்தேன்னு சொல்லு 3 வருஷத்துலன்னு கேட்குறாரு. திஸ் வில் ஒர்க் இன் தேர் ஃபேவர். ஸோ இதுதான் இவங்களோட டிஎம்கே கேம்பெயினை லேக்லஸ்டர் ஆக்கிடுச்சுன்றேன். துக்ளக் வந்து ஒரு முக்கியமான கருத்து கணிப்பில் அவர் வந்து குருமூர்த்தி பேசும்போது திமுக வெற்றி பெறும், ஆனால் அவங்களுடைய ஓட்டு ரொம்ப குறைஞ்சிரும் அப்படின்றாங்க. இது வந்து திமுகவுக்கான எந்த விதமான, அவங்க எப்படி இதை ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்ப்பாங்க? குருமூர்த்தி, பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள்லாம் ஓவர் ரேட்டட் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட். எனக்கும் நீங்கள் கடந்த நேர்காணலே கேட்டீங்க, உன்னை திமுக வந்து உன்னை கொடுமைப்படுத்திச்சதுனா நீ காண்டில் தான் இதெல்லாம் சொல்கிறேன்ட்டு. காண்ட்லேயே நான் சொன்னாலும்
யதார்த்தத்துக்கு புறம்பானதை சொல்லிட்டேன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஜனங்க நம்பாது. கண்டிப்பாக. திருவள்ளூரில் தேமுதிக கேண்டிடேட் வெற்றி பெறாருன்ட்டு நான் சொன்னேன், என் காண்டில் நான் சொல்கிறேன்னா சிரிப்பீங்க நீங்கள் சொல்லும்போது. தூத்துக்குடியில் கூட கனிமொழிக்கு கஷ்டம்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் சிரிக்க தான் செய்யணும். அதே மாதிரி அண்ணாமலைக்கு 25% வாக்குன்னு சொன்னாலும் சிரிக்கணும். சிரிக்கிறீங்களா? அது உண்மை தானே. சிரிக்கிறீங்கல்ல? அதே போல் பாஜகவுக்கு 28% அடைந்து விட்டதுன்னு சொன்னாலும் சிரிக்கணும். புரியுதா? ஸோ இப்போ எனக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, எனக்கு கோபம் இல்லை, நான் யதார்த்தத்தை தான் சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப ஈஸியாக என் விருப்பத்தை நான் திணிச்சிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், பெம்பா நான் அப்போ பேசுகிறான் புழுவின்னு இருக்கான் ஜனங்க பார்த்துட்டு போயிடுவாங்க, அவனுக்கு வந்து அரசியல் தெரியலன்னா நீங்கள் சொல்லாதீங்க, ரைட்டா? ஸோ இந்த குருமூர்த்திலாம் இருக்கிறாங்கல்ல, அவர் அடுத்தது சொல்ல வந்ததுதான் முக்கியமான. ஏன்னா பாஜக 2வது இடம் 3வது இடம்ன்றது தமிழ்நாட்டில் இதுவரை எதிர்பார்க்க முடியாத ஒன்று. இது வந்து ஒரு 20% எடுத்துருச்சுன்னா தமிழகத்தில் வந்து வெற்றி தோல்வி நிர்ணயிக்கிறதை விட ஆட்சி அமைச்சரும் பாஜக அப்படின்றது வந்துருச்சா? வந்துருச்சா? இப்போ இதுக்கான லாஜிக்கை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒய் குருமூர்த்தி ஸ்பீக்கிங் லைக் திஸ்ன்றது தெரிஞ்சிடும். குருமூர்த்திக்கு டிஎம்கே கூட பரவாயில்ல, ஏடிஎம்கே ஷுட் நாட் வின். ஓகே, ஏன் ஏன் அதான் கேட்குறேன். ஏன் அவங்க பிஜேபி இவர் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா? ஏடிஎம்கே இவரோட அடிமை பன்னீர்செல்வத்தின் கீழே இருந்துச்சுன்னா இன்னைக்கு 40 தொகுதியிலும் ஏடிஎம்கே வின் பண்ணுதுன்னு சொல்லியிருப்பார். ஓகே, அந்த அடிமையை தூக்கி குப்பையில் போட்டுட்டாங்க அவங்க. சரி, அதுக்கப்புறமும் வந்து ஓபிஎஸ் மாதிரி அண்ணா அந்த அந்த பிஜேபி கூட்டணியை வேணான்னு நினைக்கிறேன்னா அப்படின்னு விட்டு போய் கேட்டோன்னு, உட்கார் தம்பி, நான் சொல்கிற மாதிரி பண்ணேன். அவர் பீச்சில் உட்காந்தாரா, நீ மெரினா பீச்சில் தானே உட்காந்தாரு, நீ பெசனர் பீச்சில் போய் உட்கார். என்ன இப்படி அவர்கிட்ட ஒன்று கேட்கணுன்னு அவர் எதிர்பார்த்துக்கிறார். ஓகே, ஜெயலலிதாவும் கேட்கல, எடப்பாடி பழனிசாமி கிட்ட சேக மாட்டார். ஓகேவா? இதனால அப்போ அதிமுக 3rd பிளேஸ்க்கு போதுன்னு போடுறேன். இது எனக்கு மதியில் இல்லை. அதே நேரத்தில் இப்போ அதிமுக 3rd பிளேஸ்னா 2nd பிளேஸ் யாரு? பிஜேபி. இப்போ விட்டா பிஜேபி வின் பண்ணுதுன்னு சொல்லுவார். ஆனால் அது ரொம்ப யதார்த்தத்துக்கு புறம்பா இருக்கும். அதனால இவருக்கு பிடிக்காது. இல்லை, அவர் மனசாட்சி ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. எத்தனை இடம் அப்படின்லாம் வந்து நம்மளால சொல்ல முடியாது. எத்தனை இடம் ஒரு இடம் கூட இருந்தால் பரவாயில்ல. ஆனால் பிஜேபியோட வாக்கு சதவீதம் 18லேருந்து 20% வருதுன்றார். ஏன் அப்படின்னு ஒரு 10% சேர்த்துக்கேன். அடுத்த சொல்ற ஊற்றார் பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைச்சிடும் விரைவில் தீர்மானிக்கும் சக்தியாக. அப்படி ஆட்சி அமைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அண்ணாமலை ஏங்க அப்படி விரான்னு கத்திட்டு இருக்காரு? எம்டி பாக்ஸ் தான் அதிக சத்தம் போடும். புரியுதுங்களா? திரு குருமூர்த்தி அவர்கள் 20%ன்னு சொல்கிறாருல, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இது வரைக்கும் தமிழகத்தில் நான் தொடர்ந்து 20 ஆண்டுகளாக அரசியலை அவதானித்து வருகிறேன். குருமூர்த்தி தொட்ட ஃபர்னிச்சர் ஒன்றும் கூட விளங்கினதில்லை. ஜெயலலிதாவோட அரசியல் வாரிசுன்னு சொன்ன ஆளுங்க குருமூர்த்தி. ஆனா ஒரே காரணம் ஜெயதீபாவோட ஜாதி. கரெக்டா? ஆத்திரம். அந்த ஏதோ தர்ம திருப்தம்னு ஒரு ஃப்ளோல போயிட்டு இருந்தாரு. பீச்சில் ஜெயதீபாவை சந்திச்சிருக்கேன். இவர் மூவ் உடனே வந்து அந்த சோனியா காந்தியும் செல்வி ஜெயலலிதாவும் 99 நடத்திய டீ பார்ட்டி போல அரசியல் பிரளயத்தை ஏற்படுத்துற சந்திப்பா அது. அந்த சந்திச்சுட்டு போய் தூங்கிச்சு. இப்போ நமக்கு தெரியும், நம்மளும் தானங்க ஜெயதீபா பார்க்குறோம். பார்த்த உடனே பாவம் தூங்க வைங்க தான் நினைப்போம். ஷி ஹேஸ் சம் ப்ராப்ளம். ஓகே. ஆனால் நம்ம என்னதான் நமக்கு விருப்பமாக இருந்தாலும் ஜெயலலிதாவோட வாரிசு மூஞ்சு ரவுண்டாகுதுன்னு முடிவு அவர் நினைக்கிறார்ல. அப்போ அந்த ஆள் போட சர்வேலாம் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. அவருடைய அபிலாஷைகள் அதில் தெரியுது. அபிலாஷை மட்டும்தான் தெரியும், வேறு எதுவும் அதில் தெரியாது. ஒன்றும் இல்லை, கீழே போட்டுருங்கன்ற. ஓகே. மறுபடியும் அகெயின் திமுகவுடைய நிலைப்பாடுகள், அவங்க இந்த தேர்தலில் ஒரு பாடம் கற்றுக்குவாங்களா, இல்லை இது நாங்கள் வந்து மறுபடியும் கண் திறக்காமல் அப்படியே பிளைண்டாகவே போயிட்டு இருப்பாங்களா? கண் திறந்தார்கள் என்றால், குறிப்பாக முதல்வர் கண்ணை திறந்தார் என்றால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பிடிக்கலாம். கண் திறக்கவில்லை என்றால் 2011 போல தேமுதிக எதிர்க்கட்சி ஆவதற்கான வாய்ப்புகள் இருந்து திமுக 3வது இடத்திற்கு செல்லும் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன. 26ல்.
அப்போது உதயநிதி முதல்வர் வேட்பாளராக இருப்பதால் கூடுதல் சிறப்பு. நான் என்ன சொல்கிறேன், இவங்க கண் திறக்கக்கூடாதுன்றேன். இப்போ ஒருவேளை வந்து அவங்க நினைக்கிறது போல் திமுக 30 சீட்டு ஜெயிச்சிச்சு, இது திராவிட மாடலுக்கு கிடைத்த வெற்றி. இந்தியாவை காப்பாறு. நான் கிளம்ப இந்த ஸ்லோகன்லாம் எழுதி கொடுக்குறா யாரு? அது ரொம்ப ஒற்றை. அதாவது ஜஸ்ட் ஒரு இதுக்காக சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன் அப்படின்றது அது ஒரு மாதிரி ஈகோயிஸ்டிக்கா இல்லையா? அது நீ யார், இந்தியாவோட ஓனரா? சொல்லியா? இல்லை கேட்குறேன் நான். திராவிடம் அழைக்கிறது மக்கள் அப்படி வேற ஏதாவது வார்த்தைகளை போடலாம்ல. அப்போ அப்படின்றது அங்கே ரொம்ப சும்மா இருக்குதுல்ல. இந்தியா காப்பதை வேற ஆளே இல்லை, ஸ்டாலினை விட்டா. அதான் அதுக்கு மீனிங். அதான் அது வந்து ரொம்ப அதுமாச்சா இல்லையா? அப்போ இது ஒரு ஈகோயிஸ்டிக். அவர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காரு. இப்போ உங்களுக்கு ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்டாக உங்களுக்கு வந்து திஸ் சவுண்ட்ஸ் அரகண்டன்றது தெரியுது இல்லையா? அப்போது இப்போ உங்களை வந்து ஆலோசகராக வச்சுருக்காரு. நான் அந்த டீமில் இருக்கிறேன். நான் சொல்கிறேன் இந்த சஜஷனை, இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறான்னு பிச் பண்ணோன்னே திமுக அழைக்கிறதுன்னு கூட சொல்லலாம். அதான் நீங்கள் சொன்ன உடனே நீங்கள் சொல்லுங்க, சி திஸ் லுக்ஸ் அரகண்ட். ஜனங்க இதை விரும்ப மாட்டாங்க. இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறாருன்னா நீங்கள் என்ன இப்போ பாகிஸ்தானு, ரஷ்யா, இலங்கை, ரஷ்யாவை அழைக்கிற ஸ்டாலின் அழைக்கலாம் கூட மேட்ச் ஆகும். அதெல்லாம் காப்பாற்றி முடிச்சுட்டு இப்போ இந்தியா காப்பாற்ற கூப்பிட்றீங்களான்னு நினைப்பாங்க. வேண்டாங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க. சரி, இல்லை நான் தான் ஸ்டாலின்னா நான் சொல்லுவேன், அட்லீஸ்ட் சி திஸ் சவுண்ட்ஸ் அரகண்ட், ஆமாம் வேண்டான்னு சொல்லுவேன். ஆனால் ஒரு ஸ்டாலின்கிட்ட தலைவரை இப்படி நீங்கள் இந்த தூக்கி இப்படி இந்தியாவை காப்பாற்ற அந்தாலும் என்னங்க ஒரு எடப்பாடி ஒற்றை விரல் 2 விரல்னு நீங்கள் சொல்லுங்கள், இந்தியாவை காப்பாற்றுறேன்னு நீங்கள் சொல்லுங்கள், நல்லா இருக்குமா? தமிழ்நாட்டை காப்பாற்றி முடிச்சிட்டிங்க தலைவரை. இந்தியா கூட்டணிக்கு தான் இன்றைக்கி ஆள் இல்லாமல் இருக்குது தலைவரை. அங்கேருந்து ராகுல் காந்தி வந்து எனது சகோதரன்னு உங்களை சொல்கிறாருனாலே அவர் உங்களை காப்பாற்ற கூப்பிட்றாருன்னு தெரியலையா தலைவரேன்னு சொன்னேன். போட்டுட்டுன்றேன். இவங்க இப்படிலாம் பண்ணாதான் இவங்களுக்கு தோல்வி கிடைக்கும், அதிமுக ஜெயிக்க பண்ணிட்டோம். நல்லா இருக்கு கேம்பெயின். ஏங்க திருப்பி கையில் செங்கலை தூக்கும்போது உனக்கு போர் அடிக்கலையா? ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி திருநெல்வேலியில் செங்கலை காமிச்சு பக்கத்தில் போய் தூத்துக்குடியில் செங்கலை காமிச்சாலே தெரியாது. அது திருநெல்வேலியில் செங்கலை காமிச்சது தெரியும், தூத்துக்குடியில் தெரியறதுக்கு 3 நாள் ஆகும். நியூஸ் பேப்பரில் வரணும். இப்போ அடுத்த செகண்டில் வருது. அப்போ ஒவ்வொரு கட்டமாக கேம்பெயினுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சாதாரண நேர்காணலுங்கிறது. இப்போ இங்கே பேசுறத நான் வேறு சேனலில் அதே மேட்டர் நான் போய் பேசினா ஏன்ப்பா அதே பேசி வச்சுக்கிறான் பாவன் நினைப்பாங்களா? மாட்டாங்களா? இது சாதாரண ஒரு பேர். ஆமாம் கண்டிப்பாக. செந்தில் பாலாஜி மேட்டரே நான் பேசினாலும் உங்ககிட்ட பேசி முடிச்ச பிறகு அடுத்த நேர்காணல் போகும்போது நாங்கள் புதிய தகவலை சொல்லணும். அதர்வைஸ் எடுப்படாது. ஏப்பா இந்த ஒரு மேட்டரை 10 சேனலில் பேசுவான், வேலையே இல்லை பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ ஒரு வாக்காளர்களின் மனதை கவர, அவனோட மனதை கன்வின்ஸ் பண்ணி அவனை உங்களுக்கு ஓட்டு பண்ண வைக்கிறதுக்கு எவ்வளோ க்ரியேட்டிவாக இருக்கணும். நீங்கள் கடைசியில் எடுத்துன்னு வந்துட்டார்ல இருந்தாலும் ஒரு குடும்பம் மினரல் வாட்டர் விற்று சம்பாதிக்குதுங்கன்றது வரைக்கும் கொண்டு வர்றாரு. என்ன பதில் இருக்கு உங்ககிட்ட? அதனால அடுத்து இதோட இம்பேக்ட் என்ன இருக்கும் அப்படின்ட்டு நான் பார்க்குறேன்னா, there will be blame game. ஓகே, எல்லாரும் இடம் மாற்றிட்டீங்க. ஃபஸ்ட்டு 15 டேஸுக்கு ஒரு திமுக நிர்வாகியும் அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. எல்லாரும் வெளிநாட்டுக்கு போயிட்டு தலைவரை வெளிநாட்டில் இருக்க தலைவர் கேட்கல, தலைவரை டவர் கிடைக்கல வச்சுருவாங்க. திருப்பியும் இவர் ஒன்றும் திருந்தரலாம் மாட்டார். சர்வாதிகாரியாச்சே மாற்றுவார், மாவட்ட செயலாளர்லாம் மாற்றுவார். இவர் இந்த மாதிரி மாவட்ட செயலாளர் மாற்றினா அப்போ நிறைய இடம் கிழிச்சு தந்துடுவோம் போயா அப்படின்னு. நீங்கள் அதெல்லாம் இந்த பாருங்கள், அதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டாலினுக்கு தான் மேலே நம்பிக்கை இருக்கணும். தான் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா வேலை செய்யாத மாவட்ட செயலர் தூக்கி போடுறவனே போடு, செய்ய மாட்டேன் நீ போடு பார்த்துக்கலாம் அப்படின்வாங்க. இப்போ ஸ்டாலின்கிட்ட தலைவரை இந்த மாவட்ட செயலாளரை மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அந்த மாற்றப்பட வேண்டிய மாவட்ட செயலாளர் எங்கேயாவது பிடிச்ச அண்ணி மூலமாக எங்கேயாவது மாற்றாதீங்கன்னு சொல்லுவான். மாற்றக்கூடாதவனே சரி அடுத்த மாவட்டத்துக்கு போகலான்னா அங்கே இதே நடக்கும். ஒரு மாவட்ட செயலாளர் மாற்ற மாட்டார், மாற்றலான்னு நினைப்பார். அப்போ அந்த தொகுதியை சேர்ந்த அங்கே எம்எல்ஏ அந்த ஈக்குவேஷன்லாம் அவங்க தலைவர் அவனை மாற்றினா அந்த தொகுதியில் நம்ம தோற்று வர்றாரு அப்படின்னு அப்படியா சரி அவனை விடுன்னு இப்படி எந்த மாவட்ட செயலாளரும் மாற்ற மாட்டார். இதே கண்டினியூ ஆகும். நான் சொன்ன மாதிரி 26ல் 3rd பிளேஸ் அதை நோக்கி தான் போகுது. 26க்கு பிறகு கட்சி இருக்கா இல்லையான்றத அப்போ பேசுவோம். ஓகே, இருக்காது. பிஜேபி அண்ட் அண்ணாமலை ஃபேக்டர் என்ன ஆகும்?
அநேகமாக 24 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழகத்துக்கு புதிய பிஜேபி தலைவர் வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன. 18%, 20% தனித்த ஆட்சி அப்படின்னு சொன்னல எங்கப்பா, எங்கே ராஜா அந்த 18%? 10% எங்கே ராஜான்னு கேட்பாங்க. அது இந்த 10% எங்கே அப்படின்றத கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இவ்வளோ நாள் அண்ணாமலைஜி, கர்நாடகம்ஜி, சிங்கம்ஜின்னு சொல்லிட்டு இருந்தவங்களாம் இவனால் தான்ப்பா கெட்டுச்சுன்றாங்க. இது நடக்குமா நடக்காது? கண்டிப்பாக இல்லை எல்லாரும் அதுக்கு தான் வெயிட்டிங். எல்லாருமே பிஜேபியில் எனக்கு எப்போடா அந்த பழியை தூக்கி அண்ணாமலை போடலாம், நல்லா வளர்ந்து அந்த பேச்சு பேசுனேன், என்னென்ன பேச்சு பேசுனேன், இப்போ பேசு அப்படின்வாங்க. அண்ட் தே ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச். டெல்லியில் எப்படி ஆட்சி அது இது உடனே நடக்காது. பட் த ஆர்கனைசேஷன், தி ஆர்எஸ்எஸ் வில் அஃப்கோர்ஸ் கண்டக்ட் அ கம்ப்ளீட் ரிவ்யூ, they will conduct a postmortem, they will fix responsibility and there will be a shake up. நிச்சயமாக இருக்கும் அது. ஸோ 20 இன்னொன்று அவங்களுக்கு பிஜேபி மற்ற பார்ட்டி மாதிரி இல்லை, they will start working for 26. அப்போ இந்த ரிசல்ட்டெல்லாம் அனலைஸ் பண்ணிக்கிட்டு அண்ணாமலை ஒரு பெரிய அளவில் இதுக்கு காரணம். அண்ணாமலை 30% வரைக்கும் வாக்குகளை அதிகரிச்சிருக்காரு. பட் தட் இஸ் இன் சோஷியல் மீடியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இது ஒரு ஐடி விங் போதுமையா நீ எதுக்கியா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அண்ணாமலை வில் ரிக்ரெட் த டே ஹி ரிசைன் ஃப்ரம் ஐபிஎஸ். அப்படியா? ஓகே 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 ஓகே. நார்த்துக்கு ஒரு குயிக்காக முடிச்சோம். நார்த்தில் எந்த அளவுக்கு ஐநோ ஃபெலிக்ஸ், நான் நார்த்து நியூஸு கூட பார்க்குறதில்ல. ஓகே. இன்றைக்கி சாயங்காலம் 5 மணி வரைக்கும் என் மண்டையில் எதுவுமே ஏறாது. நான் ஃபஸ்ட்டு இதை சொல்லிடுறேன், என் மாநில தேர்தல் தான் முக்கியம். யூபியில் யார் ஜெயிக்கிறான்றது என்ன பாதிக்க போகிறது இல்லை. தூரம், டிஸ்டன்ஸ் அதிகம். ஆமாம். ஓகேவா? ப்ராக்சிமிட்டி இல்லை. இதை முடிச்சுக்கிறேன். இப்போ இன்றைக்கி 5 மணிக்கு பிறகு எனக்கு வேலை இல்லை. ஓகே ரைட்டுங்களா? 45 நாள் நான் வெட்டியாக தான் இருக்க போகிறேன். செகண்ட் ஃபேஸ் நடக்கும்போது என்னை கேளுங்க. அப்போ நான் அப்சர்வ் பண்ணி இன்னும் ஃபஸ்ட்டு எனக்கு செகண்ட் ஃபேஸ் எங்கே நடக்குதுன்றது கூட எனக்கு தெரியாது. நான் ஷெடியூலை கூட பார்க்கல. 19 ஏப்ரல் 17 மாலை 5 மணி அது வரையும் என் தலையில் எதுவுமே ஏறாது. நான் அப்சர்வ் கூட பண்ணுறதில்ல. நேஷனல் ஸ்ட்ராட்டஜி என்ன எதுன்னு நான் பார்க்கல. இது முடியட்டும், அப்புறம் பார்த்துக்குவோம். ரொம்ப ரொம்ப நன்றி.